guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு AI inspired edit-ஓட breakdown வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது இந்த சீரிஸோட எபிசோட் நம்பர் 10. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம 9 எபிசோட்ஸ் வந்து போட்டுருக்கோம். சோ அது பார்க்காட்டி நீங்க மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு அலைட் மோஷனை பத்தி நம்ம அலைட் மோஷன்ல பண்ற எடிட்டை பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இத வந்து ஃபுல்லா மேக் பண்ணது பாத்தீங்கன்னா rect.efx. சோ அந்த வீடியோ பார்த்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இன்ஸ்பயர் பண்ணி நான் ஒரு எடிட் வந்து என்னோட Instagram பேஜ்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ண போகிறேன். நான் என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ நீங்கள் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் அலைட் மோஷன் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறவங்கள இருந்திருந்தீங்கன்னா. ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்கும், எப்படி ப்ரோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் என்னென்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் வந்து எப்படி இதை க்ரியேட்டிவாக உங்களோட ஐடியாக்கு ஏற்றாப்புல எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெய்ட் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், gift.paidworksனு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான ஒர்க்ஸ் வந்து பே பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சீப்பான ரேட்டில் தான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். லைக் தம்ப்நெயில்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே எடிட், அதுக்கப்புறம் ஒரு அனிவர்சரி எடிட், இந்த மாதிரி உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு எந்த எடிட்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது போக ப்ராஜெக்ட் ஃபைல், சிசி எதுனாலும் வந்து உங்களுக்கு நான் வந்து டுட்டோரியல் போட்டது லைக் ப்ரீசெட் வந்து உங்களுக்கு கொடுக்காதது உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது மெயினாக நான் இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, லைக் ஒரு பர்த்டே வந்து வருது, எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வருது, ஒரு எடிட் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து பே பண்ணி வாங்கிட்டு தான் இருக்காங்க. லைக் எடிட்ஸ் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்குமே வேணும்னா செக் அவுட் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ சிசி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிசியில் போடல, லைக் அலைட் மோஷனில் க்ரியேட் பண்ண சிசி தான். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு டுட்டோரியல் வேணும்னா சொல்லுங்கள். பட் நான் இது ஆல்ரெடி என்னோடய பெய்டு ஒர்க்கு பேஜில் வந்து சேல் போயிட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வந்து டுட்டோரியல் மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ப்ரீசெட் வந்து இதுக்கு கொடுத்தாலும் தான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஒரு இன்டர் சீக்வன்ஸ் நம்ம வந்து வைப்போம். ஸோ அந்த இன்டர் சீக்வன்ஸ்க்கு வந்து ஒரு பேனிங் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த பேனிங் எஃபெக்ட் வந்து ஆல்ரெடி டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ அந்த டுட்டோரியல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் மேக்ஸிமம் நிறைய எஃபெக்ட்ஸ்க்கு வந்து டுட்டோரியல் போட்டிருப்பேன். ஸோ அப்படி டுட்டோரியல் போட்டிருந்தேன் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அப்படி போடாட்டி உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து கரெக்டாக டுட்டோரியல்ஸ் வரும். ஓகேவா? ஓகே, சிம்பிள் ஒரு பேனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஜூம் வந்து பண்ணியிருக்கோம். ஆப்வியஸாக எல்லா வீடியோலும் பண்ணுறது தான். அடுத்து வந்து ஒரு ஜூம் இன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு அனிமேஷன் லைக் ஒரு ட்ரான்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ட்ரிப்பிள் பேனல் ஸ்லைடு. ஓகேவா? ஒரு 3 இமேஜஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு ஸ்லைடு ஆகி வரும். லைக் கீழேருந்து மேலே வந்து ஸ்லைட் ஆகி வரும். ஸோ இது சிம்பிள் தான். எப்படின்னு நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் வந்து ஸோ புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்ட்டு. நம்ம வந்து ஒரு எடிட் பண்ணுவோம்ல, லைக் அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா 3ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஜஸ்ட் வந்து நான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரான்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டுட்டோரியல் வரும். ஸோ அதையுமே ஸ்டே டியூன்டாக பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரிப்பிள் பிளானர் சைடு வந்து ரொம்பவே சிம்பிள். நம்ம ஒரு 3 இமேஜ் வச்சுக்கிறோம். ஸோ அந்த 3 இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். லைக் இது போல் வந்து ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக நமக்கு தேவையான சைஸ்க்கு ஏற்றாவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தென் குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணி அதை வந்து ஜஸ்ட் ட்ரான்ஷன் வந்து நம்ம கொடுத்தோம்னா லைக் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ட்ரான்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடு வந்து வந்துடும். ஸோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியலில் நான் இதுக்கு வந்து போடுறேன். ஓகேவா? ஓகே, டன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோஸ்லையும் யூஸ் பண்ணுறது தான் ஸ்வில் எஃபெக்ட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எஃபெக்ட்னே சொல்லலாம் இப்போதைக்கு ரீசெண்டாக. ஸோ இந்த ஸ்வில் எஃபெக்ட் இருந்துச்சுனாலே ஒரு லைக் எப்படி சொல்ல ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபீல் வந்து கிடைக்குதுங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த ஸ்வில் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும் ஒரு ஹாஃப் டோன் டாட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதனடா ஹாஃப் டோன் டாட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் பின்னாடி பார்க்கும்போதே தெரியும் ஒரு டாட்டாக இருக்கும். ஸோ அந்த டாட் வந்து வர்றதுக்கு ஆப்வியஸாக அலைட் மோஷன்லேயே அவங்களுக்கு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து டுட்டோரியல் போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஹாஃப் டோன் டாட்ஸு, அதுக்கப்புறம் ஆப்வியஸாக நம்ம முன்னாடி சொன்னது போல் தான் ட்ரிப்பிள் பேனல் ஸ்லைட் பண்ணியிருக்கோம்ல, அது போல் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 பேனல் லைக் 4 கிளிப்ஸ் வந்து
ஒன்றா அரேஞ்ச் ஆகிற மாதிரி, நான் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ வந்து வர்ற மாதிரி. ஸோ நீங்கள் எந்த லோகோனாலும் வச்சுக்கலாம், உங்களோட சேனல் லோகோ வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு லைக் அந்த எடிட்டோட தீமோட சம்திங் லோகோ இல்லை ஆர் இமேஜ் எதுனா வைக்கணும் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரான்ஷனுமே நான் வந்து உங்களுக்கு டுட்டோரியல் போடுறேன். ஓகேவா? ஓகே, டன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஷன் வந்து ரொம்பவே சிம்பிளான ட்ரான்ஷனாக பார்த்து கொஞ்சம் வந்து ட்ரிக்கியானது. ஓகேவா? நம்ம வந்து ஜூம் இன் பண்ணுறோம். ஜூம் இன் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப் ஆகும். ஓகேவா? ஒரு லேயர் வந்து வைப் ஆகும். ஓகே, அந்த லேயர் வைப் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வைப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரான்ஷன் நடக்கும். லைக் ஒரு ஸ்லைட் ட்ரான்ஷன் வந்து நடக்கும். இது நம்ம ஆல்ரெடி குரூப் வீடியோவில் வந்து போட்டிருப்போம், பட் அதுக்கு டுட்டோரியல் வந்து போடல. ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து காட்டுறேன். சிம்பிள். ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்ட்டா ஒரு ஸ்லைடு ட்ரான்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. பேசிக்காக வந்து ஒரு ஸ்லைடு பண்ணிட்டு தென் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 ஸ்லைடு பண்ண ட்ரான்ஷனை ஜஸ்ட் வந்து ஒரே குரூப்பாக மாற்றிடுங்க. ஓகே, லைக் ஒரே குரூப்பாக மாற்றிட்டு தென் என்ன பண்ணுறீங்கன்னா வைப் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். சிம்பிள். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு வந்து பண்ண போகிறோம், அதை குரூப் பண்ணுங்கள். குரூப் பண்ணிவிட்டு தென் வைப் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே போல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து கிடச்சிரும். இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து ஒரு ட்ரான்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ட்ரான்ஷன் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வைப் யூஸ் பண்ணியிருப்போம். லைக் இந்த மேஜர் ஆஃப் த வீடியோ இந்த ஃபுல் வீடியோமே பார்த்தீங்கன்னா வைப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்கிங் இதுலேயே தான் போயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இது வந்து ஃபுல் லேயராக இருக்குதா, இந்த லேயரை ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறேன்ட்டா ஜஸ்ட் க்ராப் பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு ஏற்றாப்பில் க்ராப் பண்ணியிருக்கேன். தென் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஸோ மேலே ஒரு ஸ்லைட் ட்ரான்ஷன் வந்திருக்கு. ஸோ அந்த மேலே உள்ள ஸ்லைட் ட்ரான்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பு கீழே போகும், அடுத்து கீழே இருந்து ஒரு ஸ்லைட் ட்ரான்ஷன் வரும். அப்போ இந்த போத் 2 கிளிப்ஸுமே பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு தென் ஜூம் அவுட் ஆகும். ஸோ ஓகே, இது எப்படி பண்ணுன்ட்டு இதுவுமே டுட்டோரியல் போகிறேன். பட் இப்போ என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் நான் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே, சிம்பிளாக வந்துட்டு இது போல் தான் வந்து ஒரு 3 லேயரையும் ஒரு ட்ரான்ஷனாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்ததுமே இதுதான் வந்து பண்ண போகிறீங்க. லைக் ஒரு 3 பேசிக்கான ட்ரான்ஷன் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா அதை மூவ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க. ஸோ நான் புரியுதா? நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ட்ரான்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரான்ஷனை ஜஸ்ட் நமக்கு அந்த தேவைக்கேற்றாப்பில் அப் அண்ட் டவுனுக்கு வந்து நம்ம மூவ்மெண்ட் கொடுத்து மூவ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ சிம்பிள். எது பண்ணுறதா இருந்தாலும் ஜஸ்ட் வந்து ட்ரான்ஷன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணிட்டு நான் வந்து அவுட் அனிமேஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்செட் ட்ரான்ஷன் சொல்லலாமா? ஸோ இது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலை. லைக் நம்ம ஒரு டிவி டேமேஜ் எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துருப்போம், லைக் முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது போல் தான் இருக்கும். ஒரு டிவி டேமேஜ் எஃபெக்ட் மாதிரி வரும், பட் ஆஃப்செட் ஆகும். நம்ம ஒரு டைல்ஸ்லாம் வந்துட்டு மோஷன் வரும். லைக் எப்படி சொல்ல, டைல்ஸில் வந்து மிரர் கொடுத்துருப்போம். லைக் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். இந்த சிசி வந்து நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் வந்துட்டு குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணனா இதுதான் வந்து சாதாரணமாக லேயர். ஓகே, இந்த லேயரை வந்துட்டு இது போல் ஆஃப்செட் வந்து கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. ஸோ ஆஃப்செட் கொடுக்காட்டி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம ஆஃப்செட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஆஃப்செட் ஆட் பண்ணி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். லைக் இது ஒரு டிவி டேமேஜ் எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும், பட் அதனால் டிவி டேமேஜ் பண்ணலை. ஸோ லைக் ஒரு வெறுமனே ஸ்ட்ரைப்ஸ் அதுக்கப்புறம் மோஷன் லைக் என்ன சொல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் ஆட் பண்ணி ஒரு ட்ரான்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே சிம்பிள் தான், பட் நல்லாயிருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே லூப்பிங் தான். ஃபஸ்ட்டு பண்ண ட்ரான்சிஷன்ஸை அப்படியே வந்து லூப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான சின்ன எடிட் தான், ஒரு 18 செகண்ட் எடிட் தான். பட் அதில் வந்து கொஞ்சம் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இதோட டோட்டல் கிரெடிட்டுமே பார்த்தீங்கன்னா ரெக்டுக்கு தான் போகும். லைக் சூப்பராக பண்ணியிருந்தாரு, எனக்கு வந்து அது ரீமேக் பண்ண ஆசையாக இருந்துச்சு. ஸோ ரீமேக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பிரேக் டவுனும் வந்து போட்டுட்டேன். ஸோ இதோட டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி எப்படி சொல்ல லைக் நான் அலைட் மோஷனில் என்னோடய எடிட் போஸ்டர்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சம்திங் இதில் வந்து புதுசாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன்.
இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ் இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது டடா பாய். See you.